ஓசூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பண விவகாரத்தில் நண்பனே கூலிப்படையை ஏவி ரியல் எஸ்டேட் அதிபரை கொலை செய்துள்ளார். கொலையின் பின்னணி என்ன? ஓசூர் அருகே குந்துமாரணப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் குருபிரசாத். இவர் பழைய பொருட்கள் வாங்கி விற்பனை செய்யும் தொழிலும் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி இரவு 11:30 மணி அளவில் இவர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது வீட்டிற்கு ஒரு கும்பல் சென்றுள்ளது. கதவை தட்டி அவரை வெளியே வரவழைத்த கும்பல் குருபிரசாதை குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது. கிளமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இதில் குருபிரசாதை அவரது நண்பரே கொலை செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. குருபிரசாதின் நண்பரான தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மேலக்கவுண்டனூரைச் சேர்ந்த சுரேஷ் பாபு என்பவர் குருபிரசாதிடம் 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்த பணத்தை தருமாறு குருபிரசாத் அடிக்கடி கேட்டு வந்துள்ளார். ஆனாலும் சுரேஷ் பாபு அந்த பணத்தை கொடுக்காமல் இழுத்தடித்து வந்ததால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இருவருக்கும் இடையே ரியல் எஸ்டேட் தொழிலிலும் விரோதம் ஏற்பட்டு முன்பகை இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த கொலை வழக்கு சம்பந்தமாக சுரேஷ் பாபுவிடம் விசாரணை நடத்த போலீசார் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் வீட்டில் இல்லை. அவரை தீவிரமாக தேடிய போலீசார் கர்நாடக மாநிலம் மாதேஸ்வரன் மலையில் பதுங்கியிருந்த சுரேஷ் பாபுவை அங்கு சென்று சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரித்த போது கொலைக்கான காரணம் தெரிய வந்தது. பணம் வாங்கிய பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் குருபிரசாத் தன்னை கொலை செய்து விடுவார் என்று பயந்து அதற்கு முன்னதாக சுரேஷ் பாபு கூலிப்படையை வைத்து குருபிரசாதை கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இது தவிர சுரேஷ் பாபுவிற்கு நெருக்கமான ஒரு பெண்ணுடன் குருபிரசாத் கள்ளக்காதலில் இருந்து வந்ததாகவும் இதுவும் இந்த கொலை சம்பவத்திற்கு ஒரு காரணமாகவும் கூறப்படுகிறது. இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுரேஷ் பாபுவை கைது செய்த கிளமங்கலம் போலீசார் தேன்கனிக்கோட்டையைச் சேர்ந்த கூலிப்படை கும்பல் வெங்கடேஷ், தேவராஜ், நவீன் ஆகிய 3 பேரை சேலத்தில் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள ஆனந்த், மோகன், மணி, அன்பரசன் ஆகியோரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்.